அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பொதுமக்களே, தொப்புள் கொடி உறவுகளே, நாங்கள் இன்றைக்கு வீதியில இறங்கி நிற்பது அரசியலுக்காக, ஓட்டுக்காக, தனிநபர் லாபத்திற்காக அல்ல, ஒட்டுமொத்த மனித குலத்திற்காக. மனிதம் காக்க, மானுடம் காக்க, மதுவை ஒழிப்போம், இன்னுயிர் காப்போம் என்ற அடிப்படையில் இந்த போதை ஒழிப்பு பிரச்சாரம் தற்போது ஆரம்பமா இருக்கிறது. தடை செய்யப்பட்ட ஒன்றுதான். ஒரு காலமே ஒரு மனிதன் இந்த போதையை பயன்படுத்தவே கூடாது. இது முஸ்லிம் மக்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலக மக்களுக்கு உரியது. ஏனென்று சொன்னால் இந்த மதுவை அறிந்து போதையை உட்கொண்டு இன்றைக்கு ஏராளமான தீமைகள்ல கொலை, கொள்ளை, விபச்சாரம், பாலியல் சீண்டல்கள் இதுவெல்லாம் எங்க போய் முடியுதுன்னு சொன்னா போதை. யாருப்பா அந்த குழந்தையை கற்பழிச்சது? யாருப்பா அந்த குழந்தைக்கு பாலியல் சீண்டல் கொடுத்தது? யாருப்பா கொள்ளை அடிச்சது? யாருப்பா கொலை பண்ணது? இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு காவல்துறை அதிகாரி கொலை செய்யப்பட்டிருக்கிறார், SSI. அந்த SSI கொலை செய்யப்பட்டதற்குரிய காரணம் என்ன? முழுக்க முழுக்க மது போதை என்று சொல்லப்படுகிறது. அது போன்று இன்னைக்கு எத்தனையோ கொலை சம்பவங்கள்ல, கொள்ளை சம்பவங்கள்ல, விபச்சாரங்கள்ல, பாலியல் தீண்டல்கள்ல இந்த மதுதான் பிறப்பிடமாக, தலைமையாக இருந்து இந்த தீமைகளை வழிவகுக்குது, ஊக்குவிக்குது, தூண்டக்கூடிய செயல்களை பார்க்கிறோம். இஸ்லாமிய சமுதாயம் ஆக உலகத்திற்கு இந்த சமுதாயம் வழிகாட்டுகிறது. உலகத்திற்கு இன்றைக்கு நாம மனித நேயத்தை போதிக்கிறோம். எதற்காக என்று சொன்னால், மனித நேயம் என்பது பிறருடைய நலம் காப்பது, சக மனிதனுடைய அனைத்து நலனையும் காக்கக்கூடியதான் மனித நேயம். இன்றைக்கு இங்கே உள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்துடைய மக்கள் அனைவருமே மனித நேயர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் மட்டுமல்ல, யாரெல்லாம் மதுவுக்கும் போதைக்கு எதிராக குரல் கொடுக்கிறார்களோ, களமாடுகிறார்களோ, அவர் அனைவருமே ஒரு வகையில மனித நேயர்கள், மனித மான் மிக்கவர்கள். ஏன் தெரியுமா? மதுவை ஒழித்தால், போதையை ஒழித்தால் எல்லா தீமைகளும், எல்லா குற்றங்களும் குறைந்து சக மனிதன் மனிதனாக வாழ்வான். சக மனிதன் தன்னுடைய குடும்பத்தை பார்ப்பான், வருமானத்தை பார்ப்பான், படிப்பிலே கவனம் செலுத்துவான், எதிர்காலத்திலே கவனம் செலுத்துவான் என்ற அடிப்படையில அடுத்த மனிதனின் ஒரு நலத்தை, அடுத்த மனிதனுடைய ஒரு நேசம் கருதி இந்த மனிதநேய பணியை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த பணியில நாங்கள் மட்டும் ஈடுபட்டால் போதாது. ஒரு கை தட்டினால் வருவது ஓசையை விட ஒட்டுமொத்தமாக அனைத்து கையும் தட்டினால் வரக்கூடிய ஓசை அதிகம். அந்த அடிப்படையில இந்த மதுவை ஒழிக்க, இந்த போதையை ஒழிக்க, மது, போதை, கஞ்சா, சிகரெட்டு, பீடி, பாக்கு, ஹான்ஸ் எது வந்தாலும் தெரிதான், அனைத்து போதையுமே தடை செய்யப்பட வேண்டியது, அனைத்து போதையுமே இல்லாமல் ஆக்கப்பட வேண்டியது. ஓ இளைஞர்களே, முஸ்லிம் இளைஞர்களே, முஸ்லிம் சமுதாயமே, அனைத்து சமுதாயம்